நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசர் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஜீசஸ் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவர் சமூகத்துல கைகளை கூப்பியோ உடைய கரங்களை உயர்த்தியோ நல்ல எபனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நான் எப்படி நன்றி சொல்வேன் ஆண்டவரே? எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது தகும். துதி செய்தலே செம்மையானவர்களுக்கு தகும். ஆண்டவரே, நான் வாய் திறந்து இந்த ஆராதனை நேரத்தில் நான் மனம் திறந்து துதிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல எபனேசரா என்னை நடத்தி இந்த 6 மாதங்கள் நடத்தி இந்த 7வது மாதத்தினுடைய எண்டில் கூட நீர் கொண்டு வரும்போது கூட என்னை நீ நடத்தி வந்ததை நினைச்சு நான் துதிக்கிறேன். Our loving Heavenly Father, we praise you, Lord. We thank you. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் எங்ககிட்ட பேசுவீங்கன்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஆண்டவரே, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். லார்ட், யூ ஸ்பீக் டு அஸ். நீங்களே எங்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கீங்க. நல்லா நாங்கள் சாப்பிட்டு திருப்தியாக நாங்கள் சர்ச்சை விட்டு போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. லார்ட், ஃபில் அஸ். நாங்கள் யாரெல்லாம் நாங்கள் இன்றைக்கி ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்ககிட்ட பேசணும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். யாரெல்லாம் ஜெபமிட்டு வந்திருக்காங்களோ, லார்ட், யூ ஸ்பீக் டு தெம் ஸ்பெஷலி. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க லைஃப்பில் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் உயிர் விட்டுட்டோம். லார்ட், லெட் இட் இன்க்ரீஸ் த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் and power in their life. And இது உங்க வார்த்தை ஆண்டவரே. your word can do what you can do, Lord. Speak to us. In Jesus name we pray. Amen. சார், இன்னைக்கு உங்களுக்கு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் 2 வசனம் வச்சுருக்கேன். 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கு. ஐம் ரீடிங் ஒன் வேர்ஸ் ஃபார் யூ. இஃப் வி என்டியோர், நம்ம இன்னும் தாக்கு பிடிச்சா, அந்த தட் இஸ் த வேர்ட் தட் இஸ் யூஸ்ட் இன் த இங்கிலீஷ் பைபிள். இஃப் வி என்டியோர், சேர்ந்து சொல்லலாமா? இஃப் வி என்டியோர் we will also rule with him. நம்ம அவருடைய ஆளுகை செய்வோம். அது கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. நம்ம எவ்வளோ எதுவும் தாக்கு பிடிக்க முடியாது. இஃப் வி ஆர் ரெடி டு ஹோல்ட் ஆன், நம்ம தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்ம ரெடினா we will also rule with him. சரியா? உங்களுக்கு இந்த வசனம் மட்டும் சொன்னால் உங்களுக்கு புரியாது. பட் அடுத்த வசனம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் டாபிக் புரியும். அதுக்கப்புறம் சாங்ஸலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அகைன் உங்களுக்கு நான் இங்கிலீஷ் பைபிளில் வாசிச்சேன்னா ஐ ஆம் கம்மிங் சூன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி சொல்லாமா? ஐ ஆம் கம்மிங் சூன். கண்டினியூ ஸ்ட்ராங் இன் யோர் ஃபேத் so that no one will take away your crown. No one will take away your crown. இன்னைக்கு மெசேஜோட டைட்டில் வந்து how to keep my crown. எனக்கு கொடுத்த கிரீடத்தை வந்து நான் எப்படி வச்சுக்கிறது? I should not give it away. இன்னைக்கு வந்து this comes after the time of the elections. அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், எனி பிளேஸ் ஒருத்தர் பதவிக்கு வந்தால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? பதவிக்கு வந்தவங்க அந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம மனசு வந்து விட்டு கொடுக்கணுன்னே இந்த வசனம் சொல்லலை. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பிரிங் பிஃபோர் யூ, ரைட்?
இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை கீப் மை க்ரௌன். யாராவது நம்மளுக்கு க்ரௌன் தலையில் வைக்க, நம்மளா தலையில் நானே வந்து ஒரு கிரீடத்தை வச்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யூ ஆல் நோ ஹவு தட் ஒர்க்ஸ் இல்லை? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நானே எனக்கு தலையில் வந்து நான் தான் ராஜான்னு சொன்னேன்னா யாரும் எதுக்கு வேணாங்க மதிக்க மாட்டாங்க. அது அடுத்த விஷயம். தட் இஸ் த பிகர் ப்ராப்ளம். இங்கே பிரச்சனை எல்லாமே வந்து ஆனர் தான். அந்த மதிப்பு, அந்த ரெஸ்பெக்ட் கெட்டு போயிடுது. ஆனால் வென் யார் அந்த கிரீடத்தை வைக்கணுமோ அவங்க வச்சாங்கன்னா நம்ம தலை சாகிற வரைக்கும் தட் க்ரௌன் பிலாங்ஸ் டு அஸ். கரெக்டாக? எத்தனை ஒத்துக்கிறீங்க? எத்தனை இந்த இந்த ஒரு ராஜா எப்படி வேலை பார்க்குறான்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாரும் ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் பைபிள் எப்படின்னு சொல்லி உங்கள் கிரீடத்தை வந்து நீங்கள் இழந்துடாதபடிக்கு கவனமாக இருங்க. ஹோல்ட் ஸ்ட்ராங் டு யுவர் ஃபெய்த். கவலைப்படாதீங்க, மெசேஜ் வந்து வெளிப்படுத்துகிற விசேஷத்துலேருந்து வரல, அதனால தான் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்களான்னு தெரியல. ஸோ நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். என் கிரீடத்தை வந்து நான் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதில் என்ன போட்டிருக்கு? அதே வசனம் தான், ஹோல்ட் ஃபாஸ்ட் யுவர் ஃபெய்த். இப்போ இந்த வசனம் வாசித்த பிறகு இந்த முந்தின வசனம் வாசித்தோம்னா 2 தீமோத்தேயு 2:12 வசனம் நம்ம தாக்கு பிடிச்சோன்னா, இஃப் வி கண்டினியூ இன் அவர் ஃபெய்த், இதே மீனிங்கில் தான் நான் இருக்குது. ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. டோன்ட் லூஸ் சைட். அப்படின்னா என்ன சொல்லுது? யூ வில் ரூல் வித் ஹிம். அப்படின்னா யார் நம்மளுக்கு கிரீடம் வைக்க கொடுக்கு? ஹூ இஸ் கிவிங் அஸ் ஆர் க்ரௌன்? யோசிச்சு பாருங்க. காட் இஸ். இப்போதான் வந்து மெசேஜே உள்ளுக்குள்ள வர போகிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்து ஆண்டவரே எனக்கு க்ரௌன் கொடுக்க போகிறார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் எனக்கு இப்போதைக்கு இன்னும் எனக்கு கிரீடம் வச்ச மாதிரி தெரியல, என் தலையை சுற்றி பார்த்தா ஒளிவட்டம் கூட தெரியல, தானே சொல்ல போகிறீங்க? என் தலையில் தெரியுதா? சரி, இல்லை, ஓகே. யோசிச்சு பாருங்க, என் தலையில் எனக்கு ஒளிவட்டம் தெரியல, எனக்கு க்ரௌன் இல்லை, எதுவும் இல்லை. என்ன சொல்ல வர்றீங்க? God wanted us to rule. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அழகான ஒரு வசனம், 1000 வருட அரசாட்சின்னு இருக்கு. அதில் என்ன சொல்லுது? நம்மளும் ஆண்டவர் கூட சேர்ந்து ஆளுவோம். நம்மளுக்கு ஒரு சிங்காசனம் கொடுத்து நம்மளும் சேர்ந்து ஆளுவோம் தான் பைபிளில் இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல? இது எப்பன்றாரு? நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சார்? கண்டினியூ ஸ்ட்ராங் இன் யோர் ஃபெய்த். ஆண்டவரை பிடிச்சிக்கிற அந்த பிடிப்பில் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் கூட நம்ம தடுக்கி விழுந்துடக்கூடாது. நம்ம அந்த இன்டென்சிட்டி, அந்த வேகம், அது எதுவுமே நம்ம குறைஞ்சிடக்கூடாதுன்றதில் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்காருன்றது தான் நம்மளுக்கு கிளியராக புரியுது. இன்றைக்கி நான் ப்ரூஃப் எதுக்கு சொல்கிறேன்? எதுக்கு? ஹவு டு ஐ கீப் மை க்ரௌன்? எனக்கு கொடுத்த இந்த கிரீடத்தை நான் எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு see the guy who got the கிரீடம் யாருக்கு கிடச்சிச்சுன்றதுல இருந்து தான் we are going to see. சேட்லி ஏன் இந்த வசனம் போட்டிருக்கு நீங்கள் கவனம், இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு சரியாக தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சு, இட்ஸ் a very important lesson. கிரீடம் கிடைச்ச ஆள் வந்து அவர் வந்து அவரோட கிரீடத்தை பற்றிக்கொள்ள, he lost his crown. எடுத்தவனையே வந்து எல்லாம் நல்லா தான் போச்சா? எல்லாம் எப்படி போச்சு? we are going to look at the life of சவுல் ராஜா, கிங் சாலோட லைஃப்பை தான் எடுத்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி ஃபஸ்ட்டு எழுதின வசனங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. அவரை போல there was no man like him in all of Israel. ப்ரூஃபுக்கு நீங்கள் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் ப்ரூஃப் கொடுத்து நான் இன்னைக்கு கொண்டு போகிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு, he was taller than every other man. அவனை பார்த்தா வந்து அவன் எப்படி ஒளிஞ்சான்றது தான் இப்போ டவுட்டாக இருக்கு. ஏன்னா அவனை கூட்டிகிட்டு வந்து மக்கள் நடுவில் நிற்க வைக்கும்போது எப்படி இருந்தார்? அவர் உண்மையாகவே பார்க்க ராஜா மாதிரி இருந்தார். எல்லாருமே அவன் தோளுக்கு
கீழே. எப்படி சொல்ல, ஐ எம் ரீசனபிளி ஷார்ட். எனக்கு அந்த கான்செப்ட் நல்லா தெரியும், அதனால தைரியமாக சொல்ல முடியும். வீட்டில் நம்மளோட சின்ன பசங்க வழங்கும் போது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தோலை தாண்டிடுவாங்க, எல்லாரும் தெரியும். இன்னொரு ஜோக் இருக்குது, அந்த ஜோக் இன்னைக்கு சொல்ல வேணான்னு வச்சுக்கோவே. அப்படி என்ன வரிசையாக நம்ம பார்த்தாலும் திஸ் மேன் வாஸ் டாலர் தேன் ஆல் தி அதர் பீப்புள். இஸ்ரேல் மேன் ஆண்டவர் வந்து அவன் வந்து ஆனால் எங்கேருந்து எடுத்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் தேடினாங்க, சவுல்ல கண்டுபிடிக்க முடியலை. 21வது வசனம் எடுத்து பாருங்க, கடைசி பார்ட் மட்டும் வாசிக்கிறேன். சவுல் அதிலே கீசின் குமாரனாகிய சவுல் மேலும் சீட்டு விழுந்தது, அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவனை பிடிக்க முடியல, கண்டே பிடிக்க முடியல. இது வந்து சவுல் ராஜாவை பற்றி உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வருது? இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் ஒருத்தவங்களை அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதான் அவங்க சீட்டு கொடுக்குனாங்கன்னா அதான் பண்ணாங்க. மேலேருந்து சவுல் கீஸ் என்னும் குமாரன் சவுல் எங்கே கேட்டாங்க. என்ன பண்ணார்? உடனே மியூசிக்கில் பப்ரபான் மியூசிக் போச்சு, ஆனால் யாரும் வரல. திரும்ப பப்ரபான் மியூசிக் போட்டாங்க, ஆனால் யாரும் வரல. இன்னும் ஒரு தடவை திரும்ப ஒரு அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டு பார்த்தாங்க, யாரும் வரல. அப்படின்னா அவனோட கேரக்டர் உங்களுக்கு எடுத்தவொடனே என்ன தெரியுது? அமைதியான, he didn't want to show himself. அவன் வந்து இல்லை, எனக்கு இந்த ஸ்பாட் லைட்லாம் வேணாம், என் மேலே இத்தனை லைட்லாம் நீங்கள் போடாதீங்க, நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன். புரியுதா புரியல? எத்தனை பேருக்கு தெரியுது? we know the character. எத்தனை பேர் நான் அந்த மாதிரின்னு சொல்ல போறீங்க? கை தூக்க சொல்லலை. நம்மளுக்கே தெரியும், there are two kinds of people ஜென்ரலாக சொல்ல போனால். ஒரு கூட்டம் வந்து ஆளுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் கூட யோசிக்கிறாங்க, வாயில் வார்த்தை இருக்க, என்ன சொல்லணும்னு தெரியுமா, நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா எதுவுமே தெரியாது போய் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும் ஐயோ நான் எழுதி வச்சது மறந்துடுமோன்ட்டு கையில் பேப்பர்லாம் நடுங்கி கீழே விழுந்து போய் ஒளிகிற இன்னொரு கூட்டம். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட். இதுக்கு நடுவில் மேபி நம்ம எல்லாருமே வந்துடுவோன்னே வச்சுக்கோங்களேன். எதுக்கு யாராவது ஒருத்தரை மாட்டி விடணும்? பட் சவுல் வாஸ், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி பார்த்தீங்கன்னா, திஸ் மேன் வாஸ் வெரி டால், எல்லாம் இருக்கு, அழகானவன். ஹி வாஸ் வெரி ஹேண்ட்ஸம். பைபிள் அவனை பற்றி எல்லாம் எழுதியிருக்கு. ஆனால் அவர் வந்து ஹி வாஸ் வெரி ஹம்பிள். எத்தனை பேருக்கு இது தெரியுது? அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டவர் வந்து அவனை அனாயிண்ட் பண்ணியிருக்காருன்னு சாமுவேல் சொன்னாலும் வீட்டில் போய் அவங்க அப்பாட்ட கூட சொல்லலை. நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட கூட வீட்டில் போய் என்ன நினச்சுன்னு சொல்ல, என்ன நீங்கள் நீ கழுதையை தேட சொன்ன போனீங்க, நான் கழுதையே வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். தட் வாஸ் சவுல். பைபிள் எழுதி எங்கள் அப்பாட்ட என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லலை. திஸ் வாஸ் த மேன். அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்ல சொல்லுவாங்க, யோசேப் வந்து வந்த கனவு எல்லாத்தையும் வீட்டில் சொல்லி உடச்சி யார் யார்ட்டெல்லாம் சொல்லக்கூடாது அவங்ககிட்டையும் சொல்லி தான் தலையிலேயே வினையை வாங்கிக்கிட்டான்ட்டு அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னா இந்த எக்ஸ்ட்ரீமை பாருங்கள். இதுதான் சவுல் ராஜா. ஸோ கிரீடம் கிடைச்சதை வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயத்தில் வந்து சவுல் ஹேட் குவாலிட்டிஸ் ஃபார் த க்ரௌன். நீங்களே பாருங்கள், பைபிள் எல்லாம் இருக்கு. பைபிள் என்ன சொல்லிரு? பெருமை வந்து யாரோட கேரக்டர்? சாத்தானோட கேரக்டர். நம்ம எல்லாருக்கும் வந்து சண்டே கிளாஸ்லேருந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சண்டே கிளாஸே உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நான் சண்டே கிளாஸ்க்கே போகலை ஃபின்னின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நம்ம பைபிள் வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஏன்னா சாத்தான் என்ன சொன்னா, நானும் ஆண்டவரும் ஈக்குவல். ஏன் சிங்காசனத்தை வந்து அவர் சிங்காசனத்துக்கு மேலேயே தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே, அப்படி தான் பேசினேன். இன்றைக்கி நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, தேர்ஸ் எ வெரி பிக் லெசன். நான் எத்தனையோ வருஷமாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த எஜ்ஜிலேயே நான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் ரீசெண்டாக இந்த வாரம் தான் ஆண்டவர் எடுத்து தனியாக எடுத்து என் கண்ணுக்கு எடுத்து காமிச்சார். என்ன இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, பேலன்ஸுன்னு பேசுவாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பைபிளில் சொல்கிற பேலன்ஸை சொல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில்
ஒரு பேலன்ஸ் இருக்குது. எவ்வளோ நன்மை இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அவ்வளோ தீமையும் இருக்குது. இது எப்படி? எவ்வளோ வெளிச்சம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருளும் இருக்கான். அப்படியா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதே சயின்டிஃபிக்காக போனால் ஆண்டவர் படைச்ச எல்லா விஷயத்தை எவ்ரிதிங் தட்ஸ் கிரியேட், நம்ம இந்த டேபிள், இந்த ஃபோனு, இந்த பைபிள் எல்லாமே எதில் இருக்குது? இந்த கேமராவில் உள்ள லென்ஸு, நம்மளுக்கு வர்ற வெளிச்சத்தில் கூட என்ன இருக்குது? என்ன சொல்லுவாங்க? எவ்ரிதிங் இஸ் மேட் ஆஃப் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். நம்மளுக்குலாம் வந்து ஆட்டம்ஸ்ன்றாங்க, லைட்னா ஃபோட்டான்ஸ், பார்ட்டிகிள்ஸ் அப்படின்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒத்து மொத்தமாக பைபிளில் இல்லை, சின்ன பிள்ளையில 1ஆம் கிளாஸ்லேயே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆல் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் மேட்டர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் ஆட்டம்ஸு, உங்கள் மாலிக்யூல்ஸ், உங்கள் பெரிய தண்ணி எல்லாமே, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் மேட்டர். எனி திங் தட் ஹேஸ் ஃபார்ம், ஷேப்பு, வெயிட்டு, அதுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன், அது பேர் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான், இந்த வாரம் தான், 2-3 நாள் கூட இருக்கார், ஒரு பாஸ்டர் இப்போ தான் பேசினார். ஆனால் இந்த காலத்தில் சயின்டிஸ்ட்லாம் வந்து எதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு உலகத்தில் த மோஸ்ட் பிரைஸ்ட் கமாடிட்டி இஸ் கால்ட் ஆன்டி மேட்டர். ஸோ மேட்டர்னு ஒன்றுச்சுன்னா அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இன்னொரு ஐட்டம் இருக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் எதை படைச்சார்? அப்படின்னா ஆன்டி மேட்டரை யார் படைச்சான்னு ஒரு பெரிய கேள்வி. ஒரே ஒரு விஷயம் கன்ஃபர்ம்டுன்னு சொல்கிறாங்க. என்ன கன்ஃபர்ம்டுன்னு சொல்கிறாங்க? மேட்டரையும் ஆன்டி மேட்டரையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஆட்டம் பாம், அதோட பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு வெடிக்காக தான் நடக்கும். இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு, இது யார்கிட்டருந்து வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு மண்டையில் வந்துச்சு. ஏன் உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே வந்து நன்மை இருந்துச்சுன்னா ஒரு பேலன்ஸுக்கு ஈவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ், பெரிய பெரிய சயின்டிஃபிக் ஸ்டோரிஸ் எல்லாம் எழுதுனது வந்து இந்த பேலன்ஸை வச்சு. ஒரு நன்மை இருந்தால் ஒரு தீமை இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ஒருத்தன் நல்லவனாக இருக்கலாம், நான் கெட்டவனாக இருக்கணுன்றதுக்காக பேலன்ஸுன்ற வார்த்தையை எப்படி உலகம் மாற்றுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த உலகம் மாற்றலை. ஹூ ஸ்டார்டட் இட்? இதை ஆரம்பித்து வச்சது யார்? சாத்தான். அப்படின்னா யார்கிட்டேருந்து இந்த ஐடியாலாம் வருது? சாத்தான் கிட்டேருந்து. ஃபின் இதுக்கும் சவுல் ராஜாக்கும் என்ன சம்மந்தம்? பைபிளில் நம்மளுக்கு வந்து நீங்கள் ஹம்பிளாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். அவன் என்ன சொல்ல வரான்? நான் ஆரம்பத்துலேருந்தே நான் உயரப்ப ஐ எம் ப்ரவுட். இன்னைக்கு உலகம் எங்கே போயிடுச்சு? அந்த ப்ரைடுன்ற வார்த்தைக்கே வந்து எக்கச்சக்கமான மீனிங் கொடுத்து அதுக்கு ஆண்டவர் படைச்ச ரெயின்போவும் சேர்த்து கொண்டு போய் அதை ஒரு ஃப்ளாகாக மாற்றி நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதோட கான்செப்ட் என்ன? நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாங்கள். தட் இஸ் த வேர்ல்ட் டுடே. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் வந்து பைபிளில் வந்து உங்கள் க்ரௌனை பற்றி கொள்றதுக்கு நீங்கள் உங்கள் ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொன்னால், இந்த மெசேஜ் வந்து அன்னைக்கோட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஸோ என்ன மெசேஜ் இது? சவுல் ராஜா இப்படி இருந்தானே, ஹி வாஸ் டால், ஹி வாஸ் ஹேண்ட்ஸம், அழகாக இருந்தான். மக்களுக்கு எல்லாரும் இவன் தான் ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமாக தான். உடனே சாமுவேல் என்ன பண்ணார்? ராஜா என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்ட்டு. சாமுவேல் வாஸ் த லாஸ்ட் நியாயாதிபதி. ஹி வாஸ் த லாஸ்ட் ஜட்ஜ். நியாயாதிபதிகள் அந்த புக்கில் வந்து சாமுவேலை பற்றி எழுதலை. ஆனால் அந்த புக்கில் வந்து கடைசியில் வந்து பென்யமீன்ற கோத்திரம் வந்து கம்ப்ளீட்டாக காலியாக போகிறத பற்றி எழுதிடுச்சு. சவுல் ராஜா எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். அவங்க கோத்திரத்தில் இவங்க எல்லாம் காலி பண்ண பிறகு மொத்தம் 400 எத்தனையோ பேர் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பிளானே பண்ணாங்க. அந்த 400 பேருக்கு எப்படியாவது பொண்ணு கிடச்சிடணுமே. உங்களுக்கு வந்து லீகலாக வந்து எப்படி ஒரு வார்த்தையில் வந்து இந்தந்த வார்த்தையில் உள்ள என்ன சொல்ல கேப்பில் தான் வந்து
கடா வெட்டுறதுன்னா என்னென்னா வந்து ஒன்று நியாயாதிபதி 21 அதிகாரம் நீங்கள் வாசிச்சாதான் அந்த கேப்லாம் அவங்களுக்கு புரியும். எப்படியோ தெரியல, ஆனால் சவுல் வந்து அந்த கோத்திரத்துலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைபிளில் பார்த்துருப்பீங்க, அவங்க எண்ணும் போது ஒவ்வொரு கோத்திரமும் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூதாவில் வந்து 85,000 பேர், அத்தனை பேர் இத்தனை பேர் அப்படின்னு போட்டிருக்கோம். பென்யமீனில் 400. இந்த கோத்திரம் இந்த கோத்திரத்துக்கு எங்கே கம்பேரிசன்? அப்படிதான் இருந்துச்சு. தட் வாஸ் த ப்ராப்ளம். தேர் சிச்சுவேஷன் வாஸ் ஸோ பேட். ஆனால் அந்த கோத்திரத்துலேருந்து ஆண்டவர் ஒரு மனுஷன் எடுத்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, we all talk so much about. இன்னைக்கு வந்து ஜெர்மனியை பற்றி நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? Today we think about Germany like காருனா நான் அவங்ககிட்ட தான் வாங்கினேன், ஜெர்மன் என்ஜினியரிங்னா பெஸ்ட் என்ஜினியரிங், அப்படி இப்படி தான் பேசுகிறாங்க. அவங்கள பற்றி வந்து இல்லாத புகழே கிடையாது. ஃபஸ்ட்டு உலக யுத்தம், முதலாம் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஜெர்மனியோட நிலைமை என்னன்னு தெரியுமா? தரித்திரம். they had nothing. The two countries who had nothing இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒன்று, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நத்திங் ஆன கண்ட்ரி. இப்போ எத்தனையோ வருஷமாக வந்து ஜாப்பனீஸ் என்ஜினியரிங் வந்து ஜெர்மன் என்ஜினியரை பெட்டர் அப்படின்னாங்க. எதனால? அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வைராக்கியம் உண்டு. என் வேலையை வந்து ஒருத்தர் கூட என் வேலையில் குறை கண்டுபிடிச்சிட கூடாது. ஜெர்மன்ஸ் அப்படி கிடையாது. நீ ரூல் ஃபாலோ பண்ணுறியா, நான் செஞ்சது உனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். நீ ரூலை ஃபாலோ பண்ணல, துண்டு துண்டாக போகும். தே பிளான் ஸோ தட் யூ வில் ஃபாலோ ரூல்ஸ். அது ஜெர்மன். ஜப்பான் அப்படி கிடையாது இல்லையே. நீ நசுக்குனாலும் நாங்கள் எந்திரிப்போம். என் வேலையில் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் கிடையாது. அந்த டேலண்ட் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நாங்கள் திரும்ப 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 நாங்கள் அதை பண்ணிடுறோம். இப்போ புரியுதா? இஃப் யூ என்டியோர் யூ வில் கெட் யுவர் க்ரௌன். உங்களுக்கு வர வேண்டிய கிரீடம் உங்களுக்கு வரும். 2 கண்ட்ரி வாங்கிட்டாங்க. அவங்க 2 பேர் நிலைமையும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தரித்திரம். தே வேர் ஸ்மால், தே வேர் நத்திங். ஆனால் எதுக்கு ஜெர்மனியை பற்றி சொன்னால், அவங்களுக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தே நோ தட் தே கிரியேட்டட் 2 வேர்ல்டு வார்ஸ்ன்னு அவங்க மைண்டில் இருந்தது ஸ்ட்ராங்காக இருக்குன்றனால இன்னைக்கு வரைக்கும் தே ஆர் ஹம்பிள் கண்ட்ரி. உலகத்தில் எந்த கண்ட்ரி இல்லை அகதிகளாக வரக்கூடாதுன்னு சொன்னாலும் ஜெர்மனி மட்டும் இல்லை பரவாயில்லவா. ஆன் சம் லெவல் தேர் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி, ரிப்பெண்டன்ஸ் அங்கே இருக்கு. இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம நிலைமை இப்போ நம்ம சவுல் ராஜாவுக்கு வந்து பார்த்தோம்னா, சவுல் ராஜா ஆன உடனே ஆண்டவர் சவுல் ராஜாவை யூஸ் பண்ணாரா யூஸ் பண்ணலையா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? யூஸ் பண்ண இம்மீடியட்டாக 16 அதிகாரத்திலேயே வந்து 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் ராஜாவான உடனேயே வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு எழுதியிருக்கு. ஆனால் அதே இது 12வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை நிமித்தமாக தான் மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னே கேட்டாங்கன்ட்டு இதே சாமுவேல் எழுதியிருக்கு. இது எக்ஸாக்டாக இது எந்த டைமில் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் மக்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா நீங்கள் கொடுங்க. அது பைபிள் அதுவும் கிளியராக எழுதியிருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ராஜாவாக இருக்கும் போதே எனக்கு ஒரு ராஜா வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆண்டவர் எதுக்கு எனக்கு இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது, காட் ஷோட் மீ, ரிமைண்டட் மீ ஒன்லி. எனக்கு வந்து ஞாபகம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம வந்து எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய சொந்த ரட்சகர். தட்ஸ் ஹவ் வி டாக் அபவுட் ஜீசஸ். கரெக்ட்? ஜீசஸ் இஸ் மை பர்சனல் சேவியர்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க? காட் இஸ் மை பர்சனல் சேவியர், என்னோட சொந்த ரட்சகர் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையில் என்ன அடுத்த அர்த்தம் பாஸ்டர் சொன்னாங்க? ஜீசஸ் இஸ் மை லார்ட் அண்ட் சேவியர். லார்ட்னா யாரு? மாஸ்டர். ரைட்? என்னுடைய ஆண்டவர், என்னோட மாஸ்டர், என்னோட எஜமானன், என்னோட ரட்சகர் அப்படின்னு இருக்கும்போது யாரு நம்மளுக்கு ராஜா? எத்தனை பேர் இருக்குது? அந்த ரியலைசேஷன் நம்மளுக்கு எப்போ வருது? ஆண்டவர் நீங்கள் தான் என்னுடைய ராஜா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் எனக்கு, நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்? நான் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன், நான் அவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன், நான் இங்கே பண்ண போகிறேன், அங்கே பண்ண போகிறேன். எதனால? வேற ஒன்றும் இல்லை. நான் ராஜா வரணும் கூட. எனக்காக அவர் ராஜா வந்து அவர் சரியாக்கிடுவார் எல்லாத்தையும். எனக்காக அவர் வந்து நம்ம செய்கிறோமா செய்யலையா? ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் திஸ்.
ஐயோ இந்த எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷன் வருது, என்னன்னாலும் சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் ஃபாலோ எலெக்ஷன்ஸ் as much as other people. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து நான் யோசித்து பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து ஆண்டவரே ராஜாவாக இருக்கும்போது, ஆண்டவரே எனக்காக நீங்கள் இவங்களை நீங்கள் பதவிக்கு வர வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்கள பதவிக்கு வர வச்சா நல்லாயிருக்கும். 1 சாமுவேல் ஒரு வசனம் இருக்கு, 12வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு நீங்கள் செஞ்ச காரியம் வந்து பொல்லாதது என்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விட. God will show you a miracle. அதுதான் என்ன சொல்ல, உங்களுக்கு ஹார்வெஸ்ட் அன்னைக்கு வந்து ஜென்ரலாக மழை பெய்யாது, ஹார்வெஸ்ட்க்கு முன்னாடி மழை பெய்யணும், அதுக்கப்புறம் பெய்யணும், அடுத்த ஹார்வெஸ்ட் அடுத்த வயலுக்கு சீட்ஸ் விதைக்கிறதுக்கு அந்த டைமில் மழை பெய்யும், அதெல்லாம் இருக்குது. இந்த டைமில் மழை பெய்யக்கூடாது. அதான் சாமுவேல் சொல்ல, இன்றைக்கி உங்களுக்கு மழை வந்திருக்கக்கூடாது, உங்களுக்கு வர வச்சு காமிக்கிறேன். எதுக்கு? நீங்கள் செஞ்சது ஆண்டவருக்கு பிடிக்கலன்றது ப்ரூஃப். ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம எது மிஸ் பண்ணுறோம் நிறையா விஷயத்தில் பார்த்தா, எடுத்தவனே ஆண்டவரே எனக்கு வந்து இவங்க கொடுங்க, எனக்கு வந்து அவங்கள வந்து ராஜா வைங்க, எனக்கு இப்படி பண்ணுங்கள், எனக்கு அப்படி பண்ணுங்கள். God says, ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் தான் உன்னுடைய எஜமானன் ரட்சகர்னு எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேறு யாராவது சொல்கிற வார்த்தையை தான் நான் கேட்பேன்னு சொன்னேன்னா, வாட் இஸ் திஸ்? ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். There is something about God that says, இல்லை I am your God. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன? You shall be my people. நான் உன்னுடைய தேவன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள். ஒரு ராஜா என்ன சொல்வார்? நான் உன்னோட ராஜானா நீ என்னோட ஜனம். அதே தானே சொல்வார். ஸோ வாட் இஸ் காட் சேயிங்? ஆண்டவர் தான் என்னுடைய ராஜா. ஸோ என்னோட விண்ணப்பங்கள்லாம் யார்கிட்ட போகணும்? என்னுடைய ராஜா அப்படின்னா என்னுடைய ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே விட்டுருங்க, நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் என்னுடைய மாஸ்டர். காட் இஸ் மை லார்ட் அண்ட் சேவியர். என்னோட ரட்சகர், என்னோட மாஸ்டர், என்னோட எஜமானர். எனக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா என் எஜமானிட்ட போனால், பக்கத்து வீட்டு எஜமானிட்ட போனால் கொன்றுவார். That is the situation with how we behave as Christians. இன்னைக்கு வந்து திரும்ப ஆண்டவர் நம்மளுக்கு காமிக்க வர்ற ஒரு விஷயம் வந்து, God is showing, I am your king. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அதே 2 தீமோத்தி அதே 2வது அதிகாரத்தில் அதே 12வது வசனத்தில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம இருந்தோன்னா, இஃப் வி சர்வைவ், நம்ம தாக்கு பிடிச்சா, இஃப் வி என்டியோர், நம்மளும் அவரோட ஆளுகை செய்வோம். பைபிள் அது எழுதியிருக்கு. நம்மளுக்கு வந்து சிங்காசனம் போட்டு ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்ய வைப்பாருன்றதும் போட்டுருக்கு. ஆனால் எப்போ? இஃப் வி கண்டினியூ இன் த ஃபெய்த். அப்படின்னா என்ன என்டியூரன்ஸ்னால் என்ன? இல்லை என்னை கஷ்டப்படுத்துவாங்க, என்னை கொடுமைப்படுத்துவாங்க, என்னை சித்திரவதை பண்ணுவாங்க, அதுக்கும் நான் கஷ்டப்படணுமா? அது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு என்ன வந்தாலும் நான் ஆண்டவர் உமக்காக நிற்பேன்ற அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரா? There are lots of parents, நீங்கள் என்ன அடித்தாலும் உதச்சாலும் உங்கள் பிள்ளைங்க தானே. இல்லை நான் உங்கள் பிள்ளை கிடையாது, ஏதாவது உங்கள் பிள்ளை சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல விட்டுருவீங்களா? பாஸ்டர் இஸ் வெரி ஜென்டில். அவங்களே அவங்க கையால் என்னை அடித்ததே கிடையாது. ஆனால் அவங்களே அந்த வார்த்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. எவ்ரி ஃபாதர் வில் எக்ஸ்பெக்ட், நீ என் பையன் தானே, நீ என்ன சொன்னாலும், நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ என் பையன் தான், அதை மாற்றுறதுக்கு வழியே கிடையாது. அப்படின்னா ஆண்டவர் ராஜாவாக இருக்கும்போது நம்ம யார் ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள். ஆனால் அன்றைக்கி பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, மக்கள் அப்படி சொன்னதுன்னு ஆண்டவருக்கு விசனத்தை உண்டு பண்ணுச்சு. இட் டிஸ்ப்ளீஸ்ட் காட். ஆப்போசிட் ஆஃப் ப்ளீஸ், டிஸ்ப்ளீஸ். ஆண்டவர் பிடிக்கல. ஆனால் நீங்கள் கேட்டிங்களேன்னு கொடுத்தாரு. த ஹார்ட் ஆஃப் அ ஃபாதர் செஸ், நீங்கள் கேட்டீங்க உங்களுக்கு நான் தர்றேன். அதெல்லாம் செஞ்சுட்டு. ஆனால் சவுல் ராஜா வந்து அவனோட கிரீடத்தை, அவனுக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை கொடுத்தாரு. God, I believe, gave Saul the crown. எதுக்காக?
அவன் ஹம்பிளாக இருந்தான். அவனோட நிலைமை அவனுக்கு புரிஞ்சு. எங்கள் கோத்திரம் தான் இஸ்ரவேல்லையே சிறிய கோத்திரமாக இருக்குது. எங்கள் கோத்திரத்தில் ஆட்கள் கூட கிடையாது. பென்யமீன் மற்ற யார் என்ன நினச்சாலும் நசிக்கலாம். அந்த கோத்திரத்தில் இருந்து என்னை அழைச்சிருக்கீங்களே. அவனுக்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்கும், அவனுக்கு அந்த சார்ந்த குணம் இருக்குன்றது ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஹீ எக்ஸ்பெக்டட், அது ஆண்டவர் அது கொடுத்தார். ஆனால் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா வரிசையாக ஒரு 3 மிஸ்டேக் பண்ணார். ஐ வாண்ட் டு பிரிங் ஆல் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். மொதல் மிஸ்டேக் பண்ணார். அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணார்? 13 அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். 1 சாமுவேல் 13:8-9. அவன் தமக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் தகனபலியை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்னு சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். என்னிடம் கொண்டு வாங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வந்த போதரை என்ன, பலி பக்கத்துலேயே போகக்கூடாது. ஆக்சுவலாக போக முடியாது. நீங்கள் ஆசரிப்பு கூடாத ஆசரிப்பு கூடாதத்தை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாதத்துக்கு ஒரு கேட் இருக்கும், அதுக்குன்ட்டு ஒரு பிரகாரம் இருக்குல்ல, அது அவுட்டர் கோட்ஸ் இருக்குது. அந்த பிரகாரத்துக்குள்ளேயே நீங்களும் நானும் போகக்கூடாது. எப்போ அந்த பிரகாரத்துக்குள்ளே நம்ம எட்டி பார்க்க முடியும் எப்படின்னா, அந்த பிரகாரம் இதுதான். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஜ் தான் அந்த பிரகாரம்னா, அங்கே கேட் இருக்குது. முன்னாடியே மொதல் ஐட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பலிபீடம். அந்த பலிபீடம் ஹைட்டாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அந்த பலிபீடத்தை தாண்டி உள்ள என்ன இருக்குன்றதும் தெரியாது. அங்கே எப்பயுமே ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த பலிபீடத்தில் அந்த தீ அணையவே கூடாது. பலிபீடத்தில் என்ன எரிச்சாங்க? உங்களுக்கு என்ன சொல்ல, உங்களுக்கு தூபம் இருக்கு அந்த மாதிரி எரிச்சாங்களா, இல்லைன்னா ஆடு மாடு எல்லாம் எரிச்சாங்களா? ஆடு எரிச்சாங்க, மாடு எரிச்சாங்க, புறா எரிச்சாங்க. புறாலாம் முழுசாக எரிச்சாங்க, அதெல்லாம் தோல் எதுவும் உரிக்காமல் எரிச்சாங்க. வேற கொழுப்பு எரிச்சாங்க. ஸ்மெல்லு எப்படி இருந்திருக்கும்? நம்ம பாவத்துடைய துர்நாற்றம் அவங்க மக்களுக்கு அது என்னைக்குமே அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதை தாண்டி அவங்க உள்ளுக்குள்ள வர முடியாது. எனக்குன்ட்டு ஒரு பலி செலுத்தணும்னு நான் வந்தேன்னா அப்போ தான் நான் கேட்டுக்குள்ளேயே அல்ல. அப்போனா என் கையில் தானியம் இல்லைன்னா, என் கையில் ஒரு ஆடு இல்லைன்னா, நான் கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு மாடு ஏதாவது இங்கே என்னோட இல்லைன்னா அந்த பக்கத்துலேயே அலௌட் கிடையாது. என்னை கேட் கீப்பர்ஸ் அனுப்பிவிட்ருவாங்க. எத்தனையோ ஒரு என்டையர் சந்ததியே கேட் கீப்பராக தான் வேலை பார்த்தாங்க, தெரியும்ல. காவலாளிகள் இருந்தாங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போனோம். கல்யாணத்தில் காவலாளிகள் இருந்தாங்க. எங்கள் ஸ்டேஜ் பக்கம் ஏறிடக்கூடாது, மக்கள் ஆர்டரில் ஏறணும். ஃபர்ஸ்ட் டைம் ஐவ் சீன். ஜிம்மில் இருக்கவங்க எல்லாம் ஜிம்லேருந்து போயிட்டு வந்தவங்க எல்லாம் இப்படி அந்த பக்கம் ஏதோ பேசுகிறதுக்காக அந்த சைடு போனோம். இப்படின்னு வந்துட்டாங்க. சூப்பராச்சு. ஆனால் அந்த காலத்தில் காவலாளிகள் என்ன பண்ணாங்க? அதான் பண்ணாங்க. நம்ம உள்ளுக்குள்ளே வர முடியாது. இப்போ ராஜா என்ன சொல்கிறார்? நான் உனக்கு ராஜா, நான் இந்த பலியை செலுத்த போகிறேன். ஹி வாஸ் நாட் சப்போஸ் டு டூ இட். அது ராஜா செய்யக்கூடாதுன்ட்டு சாமுவேல் அவருக்குன்னு ஒரு புக்கே எழுதி ராஜாக்குன்னு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கையில் ஆண்டவர் ஒரு புக்கே எழுதி நம்ம எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரா, கொடுக்கலையா? அந்த புக்கை வாசிக்கிறது என் பொறுப்பா அவர் பொறுப்பா? அந்த புக்கை வாசிக்கிறோமா என் பொறுப்பு தான். சரி, ஆனால் நான் வாசிக்கிறேன்னா வாசிக்கலையா? இந்த கேள்வியில் எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? when you look at the Bible you will see yourself. பைபிள் நம்மளுக்கு ஒரு ஹைலி பாலிஷ்டு கண்ணாடி மாதிரி லைட் அடித்து காமிக்கிற. இப்போல்லாம் அப்படி தானே இருக்குது. இப்போ கண்ணாடிக்குள்ளேயே லைட்லாம் எல்இடி லைட்லாம் வச்சு கண்ணாடியிலேருந்தே உங்களுக்கு லைட் அடிக்க, நீங்கள் வெளியே தனியாக லைட் அடிக்கணும், கண்ணாடியிலே லைட் வச்சுருங்க. அதுதான் பைபிள். நம்மளை பார்த்தா நம்ம எங்கே கோளாறு இருக்குது குறை இருக்குன்னு காமிக்கிறதுக்குன்னே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு புக்கு ஏற்பாடு பண்ணி ஆண்டவர் கொடுத்துரு. தட் இஸ் வாட் காட் டிட். ஆனால் திஸ் மேன் எடுத்தவனே பார்த்தீங்கன்னா
சாமுவேல் வரக்கு லேட் ஆச்சு, எனக்கு ஜனங்கள் என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு. ராஜாவோட ஸ்ட்ரென்த் என்ன? பைபிள் எழுதிக்கு ஒரு ராஜாவோட கனம் வந்து அவனுடைய ஜனங்கள். எனக்கு ஜனமே இல்லாத ஒரு ராஜ்யம் வச்சு, கரெக்ட் தானே? ஸோ இது எல்லாமே ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இவரோட பிரச்சனை என்ன? சாமுவேலேருந்து என்னை 7 நாள் வர சொன்னார். நான் 7வது நிமிஷம் வரைக்கும் நான் டைமை பார்த்துட்டேன், இப்போ இன்னும் வரல, அவ்வளோதான். பலியை கொண்டா, லேவியனை கூப்பிட்டு அவனையாவது செய்ய பலி செலுத்த சொல்லியிருக்கலாமே. இல்லை, நான் தான் செய்வேன். அப்படின்னா என்ன மீனிங்? உலகத்துலேயே அந்த நாட்டிலேயே வந்து ஹம்பிளாக இருந்த ஒரு மனுஷன், அவனை பேர் சொல்லி கூப்பிடும்போது கூட, மியூசிக் போட்டு கூப்பிட்ட கூட டைம் கூட வந்து ஒளிஞ்ச மனுஷன் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறான்? நான் உங்களோட ஹைட்டு மட்டும் இல்லை, நான் உங்களோட வெயிட்டான பார்ட்டி அப்படின்னு நேராக உள்ளுக்குள்ள வந்துட்டான். நானே பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு? அவன் பலி செலுத்தி முடிச்ச நேரம், எவ்வளோ நேரம் அவன் பலி செலுத்தியிருப்பான்? மிஞ்சி போனால் 1 மணி நேரமா? செலுத்தி முடிக்கிறதுக்குள்ள சாமுவேல் வந்துட்டார். 10வது வசனத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். as soon as he finished offering, சாமுவேல், சவுல் போய் வெல்கம் பண்றதுக்கு வரான். நீங்க வாங்க சாமுவேலே வாங்க. பாருங்க, சாமுவேல், இதோ சாமுவேல், சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனை எதிர்கொண்டு போனான். ஸோ என்ன நடந்திருக்கு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து நானே இன்னைக்கு என்னோட ஃபஸ்ட்டு தகன பலி செலுத்திட்டேன். இப்போ நான் யார் பார்த்தீங்களா? நீங்கள் நீ அன்னைக்கு எப்படி பார்த்தீங்க? என் காலம் இன்னைக்கு வந்துருச்சுன்னு ஒருத்த வந்து நின்னா பார்த்தீங்களா? அதுதான் அன்னைக்கு சவுல். அடுத்த வசனம் பாருங்க. ஆனால் இது எல்லாம் வந்து அந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். சவுல் சாமுவேலோட இருதயம் வந்து அப்படி பூரி படைஞ்சிருக்குன்ட்டு சவுல் எதிர்பார்த்தானா? எதிர்பார்க்கலையா? இன்னைக்கு ஒரு காலத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒளிஞ்சிருந்தேன், இன்னைக்கு பாருங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நான் வந்து ஆண்டவருக்கு நானே தகன பலி செலுத்திட்டேன். he was proud. அன்னைக்கு பெருமை வந்துச்சு. அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் சாமுவேலேருந்து, வெல் டன் மை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் அப்படின்னு சாமுவேல் சொன்னாரா? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? 11வது வசனம், என்ன செஞ்சே நீ அப்படியே நான் வெறியோட தான் வந்தார் அவர். இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு, ஐ வில் ஷோ யூ. சாமுவேல் வாஸ் ஆங்கிரின்னு எழுதியிருக்கும். இவன் நிமித்தமாய் கோபம் கொண்டுன்னு இருக்கு. வாட் ஹாவ் யூ டன்? நீ எங்கேருந்து ஆரம்பிச்ச அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கல. ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் எப்படி நான் பதில் சொல்ல? நான் இத்தனை விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கேன், ஆனால் என்னையே நீங்கள் ரசித்தீங்களே, என் லைஃப் எப்படி இருந்துச்சு? நாங்கள் யூத் சர்வீஸில் பேசணும். ஐசக் ஜோ வந்து பாட்டு பாடிட்டார், என்ன சேற்றிலிருந்து என்னை தூக்கினார். ஆனால் நிறைய விஷயத்தில் நான் குப்பத்தொட்டியிலேருந்து நான் வெளியே வந்த மாதிரியில் இருந்திருக்கேன். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் என்னையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்களே. பைபிள் எழுதியிருக்கல, கழுவி என்னையை சுத்தம் பண்ணி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆடு வச்சு எனக்கு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு மோதிரம் என்னென்ன செயின் என்னென்னலாம் வேணும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து தான் ஆண்டவர் நிப்பாட்டியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு வந்து நான் என்றைக்கும் நான் தேங்க்ஃபுல்லாக இருப்பேனா? ஆனால் நான் என்னையே ஆண்டவர் முன்னாடி ஏற்ற ட்ரை பண்ணேன். am I going to என்னையே நான் உயர்த்த ட்ரை பண்ண போகிறேன்னா? அதுதான் விஷயம். ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எடுத்தவனே மொதல் ப்ராப்ளமுக்கு ஆண்டவரோட ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ பண்ணது யூ ஹாவ் டன் ஃபூலிஷ்லி. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் பயமாக இருக்குல்ல. 13வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ஆக்டட் ஃபூலிஷ்லி. ஆண்டவர் சொன்ன கட்டளையே நீ கீழ்ப்படியல, அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் வந்து இன்றைக்கி நிறைய இடத்த நம்ம பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து நம்மகிட்ட எப்படி பேசுவார் நம்ம நிறைய தடவை எக்ஸ்பெக்ட். ஆண்டவர், நான் உங்களுக்காக நான் சர்ச்சுக்கெலாம் நீங்கள் வந்துட்டேன்ல, நம்ம எத்தனை தான் அப்படி பேசியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா அப்பாட்ட அப்படி சொல்லுவோம். அப்புறம் நம்ம கொஞ்சம்
பெரியவங்களானோடனே ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் வர வேணாம் தான் நினச்சேன், ஆனால் வந்துட்டேன், உங்களுக்காக தான் நான் வந்தேன். we come for ourselves. ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேச மாட்டிங்களா? என்கிட்ட இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் அந்த வார்த்தையினால் நான் பிழைப்பேன். அந்த வார்த்தைக்காக தான் நம்ம தேடி வரோம். ஐம் நாட் கம்மிங் டு த சர்ச் ஃபார் எனி திங் எல்ஸ். ஆண்டவருடைய சமூகத்துக்காக, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு நான் வேறு ரீசனுக்காக வரல. ஆண்டவரே நீங்கள் உங்கள் வார்த்தை, எனக்கு உங்கள் வார்த்தை இருந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும், என் உயிர் நான் பிழைக்க முடியும். அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வரேன். These are all basics that the Bible teaches from the beginning. ஏன்னா you have acted foolishly. 13வது வசனம், புத்தியினமாய் செய்தீர். ஏன்னா அதோட எழுதியிருக்கு பாருங்களேன் இந்த விஷயத்தில். அப்படின்னா சாமுவேல் லேட் ஆக்குனது வேறு எந்த ரீசன்? ஆண்டவரே அவனை லேட் ஆக்கி சவுல் ராஜா என்ன செய்வாருன்னு பார்க்குறதுக்கு தான் ஆண்டவரே லேட் ஆக்குனார். ஏன்னா அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றும் ஸ்திரப்படுத்தியிருப்பார். இந்த வேலையை நீ ஒழுங்காக ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு அமைதியாக வெயிட் பண்ணனா, God would have established your kingdom. அப்படின்னா சவுல் ராஜாக்கு என்னைக்கு அவன் கிரீடம் போச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தப்பு. நீங்கள் ஆண்டவர் மன்னிக்கிற கடவுள், ஆண்டவர் அன்பான கடவுள், அந்த ஆண்டவர் அவ்வளோ ஹீஸ் அ குட் காட், நேசிக்கிற ஆண்டவர் தானே நீங்கள் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இவ்வளோ கோச்சிக்கலாமா? ஆண்டவர் பண்ணுறது எனக்கு சரியாக தெரியல. ஃபஸ்ட்டு ஆண்டவரை கேள்வி கேட்குறதுக்கு நம்ம யார்? நம்மளை எங்கேருந்து தூக்கி எடுத்தார், அவரை கேள்வி கேட்குறதுக்கு நம்ம யாருன்றது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. ஆனால் ரெண்டாவது ஆண்டவர் கிளியராக என்ன சொன்னார்? மொதல் நாளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வார்னிங் கொடுக்கறது நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு தப்பு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளுக்கு வார்னிங், எச்சரிக்கை ஆண்டவர் முன்னாடியே கொடுத்துட்றார். நம்ம மலையிலே போகிறோம், சரி வச்சுக்கோங்க, கொடைக்கானலுக்கே நம்ம எல்லா வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். திரும்ப வர்றதுக்கு முன்னாடி இந்த பெண்டு ஷார்ப்பாக இருக்குது பார்த்து போங்கன்னு சொல்கிறானா? திரும்பின பிறகு சொல்கிறானா? நீங்களே சொல்லுங்க. அதுக்கு எத்தனை பேர் கீழ்படியாமல் வண்டியெல்லாம் கீழே இருக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். நாங்கள் பார்த்துருக்கோம். ஆண்டவர் கரெக்டாக நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜா ஆன உடனே சாமுவேல் மூலமாக சவுல்கிட்ட சொல்லிட்டார், நீ ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா உனக்கு ஓகே. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்தை தப்பு பண்ண போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சாலமோனுக்கு எச்சரிக்கை முதலே கிடச்சிருச்சு, கடைசியில் கிடைக்கல, முதலே கிடச்சிருச்சு. அசா ராஜா இதே மாதிரி தான் ஆண்டவரை நம்பி ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்றுட்டு வர்றாரு. ஹானானின்ற ப்ராஃபெட் நேராக அவரை வந்தவனே என்ன சொல்கிறாரு? நீ செஞ்சது நல்லது சொல்லவே இல்லை, இதே மாதிரி நீ ஆண்டவர் ஒழுங்காக நீ பின்பற்றுனா ஆண்டவர் கூட இருப்பார். he didn't get தட்டி கொடுக்கல, கை தட்டல. ஆண்டவருடைய ப்ராஃபெட் லேசான ஆளுன்னு நினைச்சிங்களா? நோ, அவர் எடுத்தவனே என்ன சொன்னார்? வந்தவனே நீ என்ன பண்ண, வாட் ஹாவ் யூ டன்? எனக்கு ஒரு பாஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைம்ஸ், நான் வேலை பார்க்கும்போது என் பாஸ் அப்படியே தமிழில் வார்த்தையை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தமிழில் நீங்கள் என்ன சொல்வீங்க? உனக்கு என்னதாயா பிரச்சனை சொல்லு. எப்படி சொல்ல? உனக்கு என்னதாயா பிரச்சனை. அது நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் தான் இங்கிலீஷில் வரும். இங்கிலீஷில் ஜென்டலாக வராது, அடிக்க போகிற மாதிரி தான் வரும். ரொம்ப பிடிக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டு இல்லைன்னா யாராவது தப்பு பண்ணிக்க பாஸ்ட்டை போனால் இதுதான் நடக்கும். அது உனக்கு என்னதாயா ஆச்சு, உனக்கு அப்படிதான் கேட்க தெரியும். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் தான் போய் கேட்பார். அவங்க அங்கே பயந்து நடுங்கி திரும்ப வர வேண்டியதான். பட் தட் இஸ் வாட் ஹேப்பன். சாமுவேல்கிட்ட போய் வாட் ஹாவ் யூ டன், என்ன செஞ்சிருக்க நீ, வாட் ஹாவ் யூ டன்? இப்படியா ஒரு தப்பை பண்ணியிருப்ப? இந்த தப்பு செய்யலைன்னா ஆண்டவர் உன்னைய, நம்ம போன வருஷம் நம்மளுக்கு வந்த ஒரு நம்ம ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸில் 4வது விசுவாச அறிக்கையில் 4வது அறிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என் காலை
சர்ச்சில் நிறுத்தியிருக்காரு. ரைட். ஐ மீன் யூ ஹாவ் பிளான்டட் மை ஃபீட் இன் த சர்ச், ஐ வில் நாட் பி மூவ்ட். என்னைய ஸ்திரப்படுத்தியிருக்காரு. காட் ஹேஸ், நான் அசைக்கப்பட போகிறது இல்லைன்ற மாதிரி, அசைக்கப்பட முடியாத நம்பிக்கைன்ற மாதிரி. நோ, யூ ஆர் கெப்ட் ஹியர். அதே மாதிரி தான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். சவுல் ராஜாவால் வெயிட் பண்ண முடியல. ஹீ குட் நாட் வெயிட். என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. அது பண்ணனால என்னாச்சு, அன்னைக்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் ராஜ்யம் வந்து 14ஆம் வசனம், நவ் யுவர் கிங்டம் ஷால் நாட் என்ட்யூர். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி, நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை தன்னுடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்கிறதுக்கு கட்டளையிட்டான். ஒரே ஷாட். அவன் செஞ்சு முடிக்கலை. ஆண்டவர் நீங்கள் வந்து என்னை ஏற்கனவே பிளான் பண்ணி என்னை கீழே தள்ளின மாதிரில இருக்கு. ஆண்டவர் எந்த பிளானும் உங்களை கீழே தள்ளணும்னு எந்த பிளானும் பண்ணலை. தட் இஸ் நாட் அவர் காட். ஏன்? அவர் நல்ல காட் இஸ் அ குட் காட். ஆனால் நல்ல தேவனாக இருந்தானா அந்த நல்ல தேவன் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல தேவன் தீமையை அக்செப்ட் பண்ணுவாரா? தப்புன்னு சொல்லுவாரா? இல்லை நீ பரவாயில்ல, நீ பண்ணலாம் அப்படி தப்பாலாம் ஒன்றும் இல்லை, இல்லை நீ பண்ணலாம் கரெக்டாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாரா? சான்ஸே இல்லை. ஒரு நல்ல ஆண்டவர் அந்த இஃப் காட் இஸ் குட், ஹீ இஸ் ரைச்சஸ். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆண்டவர் நல்லவராக இருந்தானா ஆண்டவர் வந்து நீதியுள்ள கரெக்டாக நீங்கள் உண்மையை நன்மை செய்கிறீங்களா தப்பானதை செய்கிறீங்களான்னு ஆண்டவர் செக் பண்ணாமல் ஒரு நல்ல ஆண்டவர் தீமையை செய்ய முடியாது. கரெக்டாக தான் செய்வார். ஆனால் அதே ரைச்சஸ் அந்த கரெக்ட் எது தப்பு எதுன்ற பார்க்குற ஆண்டவர், he will be a God of justice. இது செஞ்சது நன்மை அப்படின்னா நன்மைக்கு நீ செஞ்சது கரெக்ட் தான். இந்த இடத்துல நீ தப்பு செஞ்சிருக்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்துதாக. அப்படின்னா காட் ஆஃப் அ குட் காட் இஸ் ரைச்சஸ், ஹீ இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா நன்மையும் நாட் நன்மையும் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்ட். நீதியும் நியாயமும் ஆண்டவருடைய சிங்காசனத்தோட அஸ்திவரா. ரைட். இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹிஸ் த்ரோன். அப்படின்னா நீங்கள் ஜஸ்டிஸ் பார்க்குற ஒருத்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வெர்டிக்ட் யார் கொடுக்குறா? ஜட்ஜா வேற யாராவது? ஜட்ஜ் தான் கொடுக்கணும். அங்கே இல்லை நான் போய் ஒரே ஒரு நாள் இன்னைக்கு விட்டு நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த கேவலை நான் தட்டி பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. இட் டசன்ட் ஒர்க். த ஜட்ஜ் கிவ்ஸ் த ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா ஆண்டவர் வந்து இது எல்லாம் எங்கேருந்து வருது? நன்மையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் தேர். அப்படின்னா அந்த டெஸ்ட்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறாரா வைக்கலையா யோசிச்சு பாரு. காட் கீப்ஸ் எ டெஸ்ட். நம்ம லைஃப்பில் கிட்டத்தட்ட நடக்கிற எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான். ஆனால் இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பாஸ் பண்ணிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அப்படின்னா நாங்கள் தப்பு பண்ண தான் போகிறோமா? தப்பு பண்ண தான் போகிறோம். அப்புறம் எதுக்காக இயேசுவே நம்மளுக்காக ஆண்டவர் கொடுத்தார்? இந்த ஒரு ரீசனுக்காக. இயேசுவோட இரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டா. காட்ஸ் கிரேஸ், ஜீசஸ் கிரேஸ் இஸ் வித் அஸ். எனக்கு நான் இந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தேவையான, எனக்கு தேவையான கிருபை பலன் எல்லாமே ஆண்டவராகி இயேசு எனக்கு கொடுக்க. தட் இஸ் த ரீசன் வி கோ டு ஜீசஸ். அந்த ரீசனுக்காகவே தான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க. நீங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட உங்கள் பைபிள் மூலமாக பேசுங்க. நான் பாடம் படிக்கணும், எனக்கு புக்கில் இருக்க திறந்து பார்த்தா எனக்கு தலையும் புரியலை காலும் புரியல. ஆண்டவரே பாட புஸ்தகனால எனக்கு ஓப்பன் பண்ணி அது புரியறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாட புஸ்தகத்தை கூட நான் பார்க்கல, நான் கைடு புக்கை வாசிக்கிறேன், அதுக்குமே எனக்கு மண்டையில் ஏறணும்னா எனக்கு கிருபை ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற கிருபை தான். நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு செமிக்கணுமா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. நான் தூங்கும்போது, நான் படுக்கும்போது எனக்கு தூக்கம் வரணுமா? வர்ற தூக்கம் நல்ல தூக்கமாக இருக்கணுமா? அதுக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு காட் ஒர்க்ஸ்.
நான் சொன்னேன் தெரியுமா, எனக்கு நிலமே கொடுத்தா, எனக்கு ப்ராமிஸ்ட் லேண்டே கொடுத்தாலும் ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ் அந்த நிலத்துக்கு நானே தண்ணி பாய்ச்ச முடியாது. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு, ஆண்டவர் எனக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸும் அவர் தான், சர்வீஸும் அவர் தான், பெட்ரோல் போடுறது அவராக தான். கடைசியில் யூ ஹாவ் டு கோ டு காட் ஃபார் எவ்ரி திங்ன்றது தான் வந்து ஆண்டவர் அன்னைக்கு சொல்லுறாரு. அப்படின்னா என்ன, ஆண்டவரே இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படின்னா நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன்ட்டு மன்னிப்பு கேட்குறதும் என் பொறுப்பு தான். தட் இஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா நான் சாரி கேட்பேன்னா என் பாஸ் இல்லை, என் பாஸ்ட்டு வந்து நீங்கள் தான் எனக்கு சாரி சொல்லலாம், அப்போ தான் நான் செய்வேன்னு சொல்ல முடியுமா? இதுக்காக பாஸ் எல்லாம் வந்து பாடி பில்டர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அடிச்சிருவாங்களோன்ற பயத்திலேயே. ஆனால் தானே நடந்துச்சு. சவுல் ராஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி இதே இருக்காது. சாமுவேல்ட்ட ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு வேணா சொல்லுவோம்ல, ஆண்டவரே. இதே நேரத்தில் ஜனங்கள் வந்து ராஜாவுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் இடி முழக்கத்தை கொடுத்தவொடனே ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நாங்கள் தப்பு செஞ்சோன்னு சாமுவேல்ட்ட ஒத்துக்கிட்டாங்க. ஒய், நம்ம பாவம் வந்து ஒருத்தட்ட இல்லை, எனக்கு நான் பண்ணுற தப்பு வந்து உங்களுக்கு நேராக கிடையாது, என் பாவம் ஆண்டவருக்கு நேராக, உங்களுக்கு எனக்கு நேராக இன்ஜஸ்டிஸ் அநீதி, ரைட்? ஆனால் என் பாவம், அப்புறம் மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்? Reuben remembers the example. முகத்திலேயே தெரியுது. Good Reuben. The kind of things we teach in the youth service is useful for everyone. Send your children. கரெக்டா? ஆனால் தாவீது ஆண்டவர் வந்து சவுல் ராஜா மொதல் தப்புன்னு காமிச்சார். ரெண்டாவது தப்பு என்ன சவுல் ராஜா பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து மொதல் விஷயத்தில் சாமுவேல் என்ன சொன்னார், இந்த 13ஆம் வசனத்தை திரும்ப ஒரு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா இது முக்கியம். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர். The second example was an example of foolishness. இதுவும் புத்தியினாதான் தான். ஒரு ரொம்ப பெரிய ஒரு பைபிள் டீச்சர் எழுதியிருக்காரு, சவுல் ராஜா வந்து அவருக்கு புத்தி இல்லைன்றதை அவர் என்டையர் ஜனங்களுக்கே எடுத்து காட்டிட்டார். அப்படி என்ன காமிச்சார், நீங்கள் ரொம்ப தூரம் திருப்ப தேவையில்ல, அடுத்த அதிகாரத்திலே வந்துடும். நீங்கள் சவுலை பற்றி நீங்கள் வாசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு கூத்து ஒவ்வொரு கும்மாலும் அங்கே இருக்கும். எவ்ரி திங் இஸ் தேர் ரிட்டன். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எனக்கும் சவுலுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் யாருன்னு நீங்கள் பேசுனீங்கனாலே அங்கேயே நீங்கள் சவுல் ஆகிட்டீங்க, முடிஞ்சிச்சு. புரியுதா? தெர் இஸ் நோ வே வி கேன் எஸ்கேப் ஃப்ரம் காட்ஸ் பைபிள். அவர் எப்படினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கண்ணாடியில் ஒரு வண்டி லைட்டை போட்டு 1000 வாட்டுக்கு லைட்டை போட்டு அங்கேயே முகத்தில் நம்ம மேலே இருக்க தப்பு எல்லாத்தையுமே காமிக்கிற ஆண்டவராக நம்மளுடைய ஆண்டவர் வந்திருக்கார். ரைட். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, 14ஆம் அதிகாரத்தில் நான் ஃபுல்லாக வாசிக்கல, ஏன்னா இட்ஸ் எ பிக் ஸ்டோரி. ஆனால் அந்த கான்செப்ட் என்னென்னா, இவங்க வந்து பெலிஸ்தியர்கள் வந்து அடித்து ஓட விரட்டுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் கேட்குறேன், ஓடுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. ஓடுறதுக்கு பெலன் வேணும். எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ஓட முடியுமா? சில சர்ச்சில் உங்களை நடத்தி காமிச்சேன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருவீங்க, அந்தளவுக்கு ஆயிருக்கு. ஓடுறதுக்கு பெலன் வேணும். ஆனால் ஓடுறவங்க யார்? போர் சேவகர்கள். இவங்களுக்கு பெலன் இருக்குமா இல்லையா? பெலன் இல்லை, அவங்க போர் சேவகராக இருக்கவே முடியாது. துரத்தி அடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அந்த காலத்தில் அதுதான் விஷயம். ஸோ பெலன் உள்ள ஆளுக்கு அவங்க ஓடணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? அந்த ஸ்டாமினாக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் ஃபாஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ டு திங்க். இங்கே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோலோ டீசலோ போடல, அவங்க வண்டி எவ்வளோ தூரம் போகும்? எப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியே வண்டி நின்று. அதான் பிரச்சனை.
மக்களால் வந்து பெலிஸ்தியர்கள் ஓடுறாங்க. ஏன்னா ஓட வச்சது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் அவங்களை ஓட வச்சுட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணா? இல்லை, நீங்கள் சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னா நீங்கள் இன்னைக்கு ஃபாஸ்டிங்காக இருந்தே ஆகும், தண்ணியும் குடிக்கக்கூடாது. என்னத்த பண்ணுவான்? அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? சண்டை போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து சண்டை போடுவாங்க, வண்ணாந்திரத்தை தான், வெயிலில் தான் சண்டை போடுவாங்க. பாவம், இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அப்போதான் விஷயம் நடக்குது. யோனத்தான் வந்து அவங்க கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு தேன் கூடு இருந்துச்சுன்னே அவன் அதை எடுத்து சாப்பிட்டான். யாரு யோனத்தான்? யாரு சார்? ராஜா அனௌன்ஸ் பண்ணாரு, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரா? அவனோட பையனுக்கே தெரியாத மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். கூட அத்தனை ஜனங்கள் இருந்தாங்களே, எவனா அவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? லீடர் புத்தியினமா பிஹேவ் பண்ணா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ப்ரூஃப் தெரியுதா? ஆர் யூ ஏபிள் டு see where everything is going? ஆண்டவர் எனக்கு கிரீடை வேணும், எனக்கு கிரீடை வேணும், எனக்கு கிரீடை வேணும். நம்ம ஜோம் பண்ணி, நம்ம கூப்பாடு போட்டு, ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் போட்டு நம்ம கரெக்டானதை செய்யலைன்னா நம்ம பின்னாடி எத்தனை பேர் புத்தி இல்லாமல் பின்னாடி வர போகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஆனால் எழுதியிருக்கு, வெரி பிக் பைபிள் ப்ரொஃபஸர் என்ன சொல்ல, இல்லை இது வந்து சவுலோட 2வது மிஸ்டேக். ஏன்னா இது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ யோனத்தான் சாப்பிட்ட பிறகு தான் என்ன எல்லா மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் சாப்பிட்ருக்கக்கூடாது. அவன் யோசிச்சிருப்பான்ல, எதுக்கு நான் சாப்பிடக்கூடாது? உங்கள் அப்பா வந்து எல்லாரையும் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்றீங்களோ நீங்கள் சபிக்கப்பட்டவரை, நீங்கள் வந்து உங்களை கொல்லணும் அப்படின்ட்டு ராஜா வந்து தீர்மானம் போட்டு. அப்போ யோனத்தானே என்ன சொல்கிறான், மை ஃபாதர் ஹேஸ் பிஹேவ் ஃபூலிஷ்லி. நாம சொன்னானா சொல்லலையா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்குது. திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். 29வது வசனம் பாருங்க, 14வது அதிகாரம் 29வது வசனம். இங்கிலீஷ் பைபிளில் பிராக்கெட்டில் வித் திஸ் ஃபூலிஷ் கர்ஸ்ன்னு எக்ஸ்ட்ராவாக எழுதியிருக்கு. சொந்த பையனே வந்து ராஜாபதி பேசுகிற எல்லாமே ஆக்கிட்டாரா? லெசன் ஃபார் டுடே. இன்னைக்குள்ள அது என்ன சொல்ல முடியுது, இன்னைக்குள்ள பாடும். நம்ம பிள்ளைங்களே வந்து நம்மளை வந்து திட்டாதபடிக்கு நம்ம ஆண்டவர் பற்றியில், ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையை ஒழுங்கா கீழ்படிச்சு நடக்கணுன்ற ஒரு தீர்மானம் இன்னைக்கு பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பாயிருச்சு. தட்ஸ் வாட் அவர் சிச்சுவேஷன் ஹாஸ் கம் டு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விட்டு நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் தான் நம்ம நகர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணேன், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், இந்த சின்ன பிரச்சனைக்கா? நீங்கள் நெட்டில் மீம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வந்து, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர்றாரு, வந்து பார்த்தா ஒய்ஃப் வந்து வேக வேகமாக பெட்டியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு, இல்லை ஹஸ்பண்ட் உங்கள் காரில் ஒரு ஸ்க்ராட்ச் நான் போட்டேன், அதனால நான் கிளம்புறேன், உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், நான் கிளம்புறேன். புத்தியான ஹஸ்பண்டாக இருந்தனால சரி ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் என்ன ஸ்க்ராட்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். நாங்கள் காரை போய் பார்க்க போனால் காரை காணோம். ஏன்? அது ஸ்க்ராட்ச் இல்லை, அது டெமலிஷன். காரு நசுங்கி சப்பளிஞ்சு கிடக்கு. அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு கோடு போட்டு. ஹஸ்பண்ட் வந்து வேகமாக ஒய்ஃப் பெட்டி அவரும் எடுத்து பேக் பண்ணுறாராம். இல்லை வேணாமா போதும். இது மீம், சாரி நானா செய்யலை, எனக்கெலாம் இப்படி செய்ய தெரியாது, எப்படி செய்யறதுன்னு கேட்காதீங்க, யாரோ செஞ்சுருக்காங்க, நீங்கள் போய் தேடி பார்த்துக்கோங்க. ஆனால் உண்மை என்ன, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நான் வந்து தப்புலாம், நான் ஒரு ஸ்க்ராட்ச் தான், ஆண்டவரோட கார் மேலே ஒரு கோடு பட்டதை, அந்த காரை போய் பார்த்தா தான் உண்மை உண்மை அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு உண்மை தெரியாது. நம்ம பேசுகிறது எல்லாம் எப்படி, நம்ம பண்ணோம்னா ஒன்றுமே கிடையாது, இன்னொருத்தவங்க பண்ணிடட்டும். அந்த ஹஸ்பண்ட் பார்வைக்கு அந்த கார் சப்படிஞ்சு போன மாதிரி தான் அந்த ஹஸ்பண்ட் கரைஞ்சி. உண்மை என்ன இருந்துச்சு, ஒர்க் ஷாப்புக்கு போனால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள், அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு தப்பு பண்ணலன்னா அதை மாதிரி ஒரு தப்பு உலகத்துலேயே கிடையாது. நம்ம அந்த தப்பு பண்ணோன்னா நான் தப்பே பண்ணலையே, எங்கே ஸ்க்ராட்ச், என் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை, எங்கே பாருங்க.
வண்டி அவுட்டு, அது யூஸே பண்ண முடியாது, ரிட்டன் ஆஃப். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் வந்து தட் வாஸ் ஹவு சவுலோட லைஃப் தலைகீழ போக ஆரம்பிச்சு. பெருமை உள்ளுக்குள்ளே வந்த அடுத்த செகண்ட் இதெல்லாம் நடக்க முடியும்னா சாத்தான் எவ்வளோ தந்திரமாக எவ்வளோ பிளான் பண்ணி நம்ம லைஃப்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ண. ஏன்னா பெருமைனாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியணும்? சாத்தான். எல்லாருக்கும் தெரியும். சர்ச்சில் உள்ள எல்லாருக்கும், பைபிளை திறந்து எல்லாம் பைபிளே திறக்காத சண்டே கிளாஸ்க்குள்ளே போன எல்லாருக்குமே வந்து பெருமை வந்து சாத்தான்றது வந்துச்சுன்னு தெரியும். ஆனால் இப்போ திடீர்னு பாருங்க, ராஜா வந்து திடீர்னு வந்து அந்த பெருமையோடு சேர்ந்து மக்களை வந்து ஆண்டவர் மேலே ஆணையிட வச்சு, நீங்கள் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாகணும், அவர் எல்லாம் ஆணையிட்டுட்டு கடைசியில் என்ன நடந்துச்சு? அவரோட ஆண்டவர் வந்து புத்தி இல்லாதவர்கள் வந்து அவன் சொல்ல யார் யாரெல்லாம் நான் ரொம்ப விவரம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாயினாலேயே அவங்கள அகப்பட பண்ணுவாருன்றது யோபில் எழுதியிருக்கு. கரெக்டா? தன்னுடைய தந்திரத்தினாலே he will catch the voice in his own craftiness. ராஜா என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கலையா. உடனே சரி ஜனங்கள் நீங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருங்க, நானும் என் குடும்பமும் இன்னொரு பக்கம் நிற்கிறோம், ஆண்டவர் யார் மேலே கோபமாக இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்னார். தன்னுடைய வாயினால் அகப்படுறது தெரியுதா? கரெக்டாக ஆண்டவர் வந்து சவுலும் இருக்கும். நல்ல வேளை யோனத்தான் பையனும் இருக்கானோன்னு வேகமாக எங்கே ரெண்டுத்துக்கும் பார்த்தா யோனத்தான், கடவுள் முன்னாடி நீ இப்போ சொல்லு, நீ என்ன செஞ்ச? நான் இந்த தேனை சாப்பிட்டேன், நீ இப்போ சாகவே சாவாய், என் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ சாகவே சாவாய். இந்த ரியாலிட்டி இஸ், ஆண்டவர் முன்னாடி நீங்கள் ஆணையிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் முன்னாடி நம்ம ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தோன்னா நீங்கள் செஞ்சே ஆகணும். எப்தா அவனோட ஒரே பேரான குமாரத்தி, he didn't have children, ஆனால் ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்துச்சு. அவளையுமே வந்து அவன் புத்தினமாக தான் அவனும் சொன்னான். ஆனால் அவன் புத்தினமாக சொன்னனால அவன் சொன்ன வார்த்தையை, ஆண்டவர் முன்னாடி சொன்ன வார்த்தையை காப்பாற்றினான். இங்கே சவுல் ராஜா என்ன பண்ணார்? இல்லை நான் கொன்றேன்னாரு. மக்கள்லாம் இல்லை இல்லை வேணாம், இல்லை நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, உடனே அதான் கொல்லாமல் விட்டார். ஸோ தப்பு எப்படி மல்டிப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஸ்டார்ட் வித் ஒன் மிஸ்டேக். கடைசி வந்து ஸ்ட்ரெயிட் மூணாவது தப்பு அப்படி என்ன பண்ணாது? மூணாவது வந்து ஸ்ட்ரெயிட் டிசொபீடியன்ஸ். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே நேராக கீழ்ப்படியல. எங்கேயும் போக தேவையில்ல. அடுத்த சாப்டர் இன்னும் ஒரு 10 வசனத்துக்குள்ளே வந்துடும். 15வது வசனத்தில் வந்து எடுத்தவனே ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லிட்டாரு, அமலேக்கியரை காலி பண்ணு. ஒரு ரீசன் இல்லாமல் ஆண்டவர் காலி பண்ண சொல்லலை. ஐயோ ஆண்டவர் வந்து நீங்கள் நல்ல ஆண்டவர்னு சொன்னீங்க. எதனால ஆண்டவர் அமலேக்கியரை காலி பண்ண சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்தர்னா வந்து நீங்கள் முன்னாடி எகுத்து வந்து நின்ன மாதிரி. அவங்க அப்படி பண்ணலை. பின்னாடி பிள்ளைங்களும் கடைசியாக நடந்து போயிட்டு இருக்க ஆட்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. நீங்கள் என்ன சொல்ல, பின்னாடி இருந்து ஒருத்தன் உங்களை அடிக்க வந்தா அவன் கோலன்னு சொல்கிறோம்ல, தட்ஸ் வாட் தே டிட். ஆனால் ஆண்டவருக்கு வந்து அவன் செஞ்சது பாவமாக இருந்துச்சு. என்னோட பிள்ளைய வந்து நீ எங்கே பின்னாடி இருந்து வந்து நேருக்கு நேராக வந்து வெட்டுறது கூட அவனுக்கு டைம் கூட கொடுக்காம, சண்டைக்கு போகாமல் அவனை பின்னாடி இருந்து அடிக்க ட்ரை பண்ணுற. ஆனால் நீ சொல்கிற இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நேருக்கு நேராக ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நேருக்கு நேராக ஒருத்தவங்களை குத்துறாங்க, அவங்க திரும்பத்தும். If you want proof that God does not like that behavior, இங்கே இருக்கு. அதனால அமலேக்கியர் வந்து கடைசி ஆள் வரைக்கும் ஒருத்தர் விடாமல் காலி பண்ணு, எல்லாத்தையும் காலி பண்ணினார். சவுல் ராஜா என்ன பண்ணா, எல்லாத்தையும் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சவுலும் அவனுடைய ஜனங்களும் எதெல்லாம் அவங்க பார்வைக்கு நல்லா தெரிஞ்சோ அதெல்லாம் எடுத்து வச்சு ராஜாவை மட்டும். சாமுவேல் அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆண்டவர் நேராக சாமுவேல்கிட்ட பேசுகிறார், இவனை போய் இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இப்படி பிஹேவ் பண்ணால் நம்மளை பற்றி ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவாருன்ற ஒரு பிரச்சனை ஆகுது நம்மளுக்கு. அது ஒரு மானக்கேடு. ஆண்டவர் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாருன்றது மானக்கேடு இல்லை நிறைய பேருக்குன்றது வந்து இதே அதிகாரத்தில் 1 சாமுவேல் 15 அதிகாரத்திலே இருக்கும். வீட்டில் ஹோம்ஒர்க்காக நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள், யூ வில் see it. நான் பண்ணது தப்பு, ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக, அது மைண்டில் வரவே இல்லை. ஜெயிச்சாச்சு. சாமுவேல் வந்து வேற ஊரில் இருக்கார். சாமுவேல் அந்த கோவத்தில் நைட்டு பூரா ஜோம் பண்ணிட்டு
வசனப்பட்டு ஜெபம். இவனுக்காக நீ நைட்டு பூரா ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்தால் சவுல் ராஜாவை காணோம். தனக்குன்ட்டு போய் ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு அவன் அன்னைக்கே போயிட்டான். நான் ஜெயிச்சிட்டேன் இவங்க எல்லாத்தையும். he wanted to build himself a monument. ஜெயஸ்தம்பமா, ரைட், whatever you call it. ப்ரைடு வந்து ஒரு சின்ன ப்ரைடு ஆரம்பிச்சது எவ்வளோ தூரம் போயிடுச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன மிஸ்டேக். அப்பா 2-3 தடவை சொல்லிட்டாங்க இதே மிஸ்டேக் தான், நான் சொல்லலை. அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட காதை கடிச்ச எக்ஸாம்பிள் 2-3 தடவை சொல்லிட்டாங்க. அதான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறது. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகமாக வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு அவனோட சக்ஸஸ், சவுல் ராஜாவுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்தா போதும் அவன் தலைக்கு அது ஏறிடுச்சுன்னு எழுதியிருக்கு. எவ்ரி சக்ஸஸ் வென்ட் டு ஹிஸ் ஹெட். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு அந்த ஜெயத்தை கொடுத்தாருன்னு அவன் யோசிக்கவே, அவன் மைண்ட் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் அவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை ரெடி பண்ணிட்டார். இன்ஸ்டன்ட்லி. அப்புறம் வந்து சவுல் ராஜா வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. நான் ஆண்டவருக்காக தான் நான் இதை செஞ்சேன், நான் அப்படி ஆண்டவருக்காக பலியிடுறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். டேய், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையுமே ஆண்டவர் மேலே பலியை போட்டு தப்பிச்சுக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஐ வில் ப்ரே ஃபார் யூ பிரதர். என்ன உங்கள் கதை, உங்கள் சோக கதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கள், நான் 10 பேர்கிட்ட சொல்லிக்கிறேன். ஆனால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா ஏமாத்துதலும் பண்ண ஆண்டவர் நல்ல ஆண்டவர்னா நீதியுள்ள ஆண்டவர். அவர் என்ன பார்த்துட்டு அமைதியாக இருப்பார்? மூணு மிஸ்டேக்ஸ் காமிச்சேன். ஆனால் 3வது மிஸ்டேக் அப்போ வந்து சவுல் ராஜா வந்து நீங்கள் மனம் திரும்புறதுக்கு அவர் ரெடியாக இருந்தாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. 3 அதிகாரத்தில் சவுல் ராஜாவோட லைஃபே அப்படியே மாறிடுச்சு. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், இல்லை சாத்தான்ட்ட வந்து நான் வந்து இடம் கொடுக்க இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு சொல்கிற இந்த ஒரு பொய் பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி செஞ்ச இந்த ஒரு தப்பு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு நான் வாசிக்குவேன். என்னைக்கா ஒரு நாள் டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நான் 4 அதிகாரம் வாசித்தாதான் இந்த வருஷம் நான் பைபிளை வாசித்து முடிக்க முடியும். ஐ வில் கிவ் யூ பர்சனல் எக்ஸாம்பிளே, வேறு யாரும் சொல்ல, என்னையே சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், பரவாயில்ல. ஒரு நாள் விட்டா நீங்கள் நினைக்கிறதுக்குள்ள இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ஐ எம் 28 days பிஹைண்ட். இந்த வருஷத்தில் 28 நாள் நான் பின்னாடி போயிட்டேன். அது 36-37 நாள் ஆச்சு. அது நான் திரும்ப குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரு நாள் நான் மிஸ் பண்ணேன்னா அடுத்த நாள் நான் மிஸ் பண்ணியே ஆவேன். நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் டைம் கொடுக்கறதுக்கு நான் மற்ற பிளான் பண்ண நிறையா விஷயத்தை விட்டு கொடுத்து தான் நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணும். நான் ஒரு நாள் அந்த கேப் நான் மிஸ் பண்ணாலும், ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நான் ஜெபிக்காமல் இருந்தாலும், ஒரு நாள் நான் பைபிள் வாசிக்காமல் இருந்தாலும், அடுத்த நாள் வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அடுத்த நாள் ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். தட் இஸ் வாட் லைஃப் இஸ். இன்றைக்கி நம்ம லைஃப் ஈஸியாக இருக்கா? நீங்கள் 10 நாள் நீங்கள் லீவு போய்ட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து வேலை ஆரம்பிக்க முடியுதா? ஓடாது. ஏன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை வந்து உட்காந்து பாருங்க, அப்போ தெரியும். சரி டீ குடிக்கலாமா? எனக்கு மைண்ட் ஓட மாட்டேங்க. எனக்கு 3 கப்பு 4 கப்பு காஃபி குடித்த பிறகு அப்புறம் ஒன்றுக்கு வந்து அதுக்கு வேறு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிட்டு வேலை ஆரம்பிக்க முடியாது. யூ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ். அப்படின்னா ஆண்டவர் மட்டும் ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் குறைச்சதா? இஸ் காட் எனி டிஃப்ரெண்ட்? அதுதான் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22-23 வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்கன தகன வழியா ஆண்டவருக்கு பிடிக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? Do you really think, இங்கிலீஷ் பைபிள் எதுக்கு, do you think God has delight in your sacrifices? இல்ல. obeying the பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். அந்த ஒரு வார்த்தை மட்டும் கூட எடுத்துக்கோ. இன்னைக்கு இந்த வசனம் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின பின்னி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே முக்கியம். டு obey is always more important than
டு சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் என்ன பேசுறாங்க, இல்லை ஐ சாக்ரிஃபைஸ்ட். நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு வர்ஷிப் நாளே எனக்கு ஒரு பாஸ்டர் வர்ஷிப் லீட் பண்ணும்போது மை ஏஜ் குரூப் சர்ச்சில் நான் நிறைய பாட்டு பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டிருக்கும் போது, இல்லை இப்போ வர சாங்ஸ் எனக்கு பிடிக்கல, எல்லாமே ஐ வில் சிங், ஐ வில் டான்ஸ், ஐ வில் டூ திஸ், ஐ வில் டான்ஸ் தான் இருக்கு. ஆண்டவரை பற்றி எங்கே அந்த வர்ஷிப் சாங் இருக்குன்னு கேட்டார். எல்லாமே நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், ஐ வில் டூ திஸ், ஐ வில் டூ தட், நான் இன்னைக்கு இந்த வேலை பார்க்குறேன், நான் இன்னைக்கு அந்த வேலை பார்க்குறேன், இன்னைக்கு நான் வந்து இப்படி ஜோம் பண்ணேன்னா இப்படி, நான் இப்படி பண்ணேன்னா இன்னைக்கு நான் அந்த ப்ரேயர் இல்லாண்ட ரீட் பண்ணேன், இத்தனை பேர் வந்தாங்களா, இன்னைக்கு ஆவியானவர் வந்து அப்படியே ஃபுல் பவரில் இறங்கினாரா. வேர் இஸ் காட்? அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்கள் என்னன்னாலும் ஜோம் பண்ணேன், நான் சர்ச்சுக்கு வரேன், என் பாடல் ஆராதனையை தாண்டில என்னோட ஆஃபரிங்கு மேலே நான் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணேன், நான் வாலண்டியராக இருக்கேன், நான் காணிக்கை எடுக்கிறேன், நான் சண்டே கிளாஸ் நடத்துகிறேன், நான் இது செய்கிறேன், அது செய்கிறேன், நான் சர்ச்சில் ஃப்ரண்ட் ரோவில் இருந்து உட்காந்துருக்கேன், நான் மியூசிக் வாசிக்கிறேன், நான் சவுண்ட் சிஸ்டமில் உட்காந்துருக்கேன், நான் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கேன், எதாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்குறதுக்காக இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்ல போகிறேன், காட் ஐ ஹவ் கம் ஹியர் ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள்னு எழுதி வச்ச பிறகு இட் இஸ் எ கமாண்ட். அப்படின்னா நான் சர்ச்சுக்கு வரலனாலே நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படியில் இருந்தேன். இஃப் காட் ஹேஸ் புட் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் யூ, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். சாமுவேல் சொன்ன வார்த்தை வந்து ஆண்டவர்கிட்டருந்து வந்து ஆண்டவர் அவனை சொன்ன வார்த்தை. அப்படின்னா சாமுவேல் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியிலனா சாமுவேலுக்கு கீழ்ப்படியில் சவுல் ராஜான்னு கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியில். அப்படின்னா இஃப் த பாஸ்டர் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஃபார் திஸ் சர்ச், பாஸ்டர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியுமா கீழ்ப்படியக்கூடாதா? இதில் யாரும் ஆர் வி நாட் திங்கிங், இது நம்ம யோசிக்க மாட்டேறோமா யாரும், நம்ம இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் என்னோட இந்த நம்ம சொன்ன மாதிரி இல்லை காரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சு தான் நம்ம நினைக்கிறோமா? ஆல் தீஸ் ஆர் சீரியஸ். ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் ஆண்டவர் சொன்னாலும் அந்த சின்ன விஷயத்தையும் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். சாமுவேலே சொல்றார் இந்த இடத்துல, காட் இஸ் நாட் அ மேன் ஹீ ஷுட் லை அப்படின்ற டவால்னு சொல்றார். (29) 29 வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த வசனம் இங்கிலீஷ் வேலையில் ரொம்ப பிடிச்சிருக்கு. தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுது. ஆண்டவர் அவர் சொல்கிற வார்த்தைக்கு வந்து ஐயோ நான் ஹர்ட் பண்ணிடுவேனோ, நான் இப்படி பண்ணிடுவேனோ, அப்படி பண்ணி அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களா, அவங்க கவலைப்பட்டுருவாங்களான்னு யோசிக்கிற ஆண்டவர் இல்லை. அது எழுதி வச்சுட்டாரா? த காட் ஆஃப் இஸ்ராயல், அது இங்கிலீஷ் வேலையில் எழுதி, த ஸ்ப்ளெண்டர் அண்ட் த க்ளோரி அண்ட் தி எமினன்ஸ் ஆஃப் இஸ்ராயல், இஸ்ரேலோட ஃபர்ஸ்ட். அவர் சொல்ற God is not a man, he will not lie or change his mind. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அப்படின்னா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண. அப்படி உள்ள ஆண்டவர் வந்து இல்லை நீ எப்படினாலும் போ, நீ வந்து லூஸ் மாதிரி நீ கவலைப்படாது, நீ எப்படினாலும் வந்து அந்த கம்பீரமாக இருக்கவர் வந்து அவர் பையனை வந்து கம்பீரமாக இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா? இல்லை நீ சோள சொப்பலாங்கி போய் போன்னு வர. He won't do that. நம்ம ஒழுங்காக ஸ்ட்ரென்த் இல்லைனாலுமே வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளோட நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது காட் ஹீ இஸ் கிங், நம்ம ராஜா மாதிரி இருக்கணும்னா ஹவு டு ஐ கீப் மை க்ரௌன். ஒரே வார்த்தையில் சொல்ல போனோன்னா இன் ஒன் வேர்ட் இட் செஸ், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழே அப்படியே கீழ்ப்படுகிறது மேல். யூ கேன் கோ ஹோம், நீங்கள் வாசித்து பார்க்கலாம் சவுலோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு என்ன ஏது. நீங்கள் ஆர்டரில் வாசித்து பார்த்தீங்கன்னா யூ வில் see more. நீங்கள் அதே ஒரு 10 தடவை வாசிங்க, ஐ கேரண்டி காட் வில் ஷோ யூ மோர். இன்னும் நிறைய ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பார். த மோர் வி ரீட் த மோர். ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் 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 பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி டேக் சம் டைம் டு ப்ரே. நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் நீங்கள் ஜோம் பண்ணுவீங்கன்னா அந்த 2 நிமிஷமாக அதில் எடுத்து பைபிளை வாசிக்கிறத பற்றி ஜோம் பண்ணுங்க. If you pray for 1 hour, you will have to spend at least 15-20 minutes before you read the Bible. நம்ம சர்ச்சில் we are getting people to start praying. நீங்கள் there are people who cannot even pray for 1 minute.
அப்போனா எப்போ நான் ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகுறது? இட் ஹேஸ் டு ஸ்டார்ட். எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் நம்ம எல்லோரும் ஆரம்பித்தோம். இட் இஸ் எ சேம் ப்ராசஸ். வி ஸ்டார்ட். அதுலேருந்து நம்ம வளர போகிறோம். அங்கே வளர வளர ஆண்டவரே உங்கள்கிட்ட நான் க்ளோஸ் ஆகணும்னு நானே ஆசைப்பட்டேன்னா, நீங்களே ஆசைப்பட்டீங்கன்னா, ஆண்டவர் வந்து இல்லை என் பக்கத்தில் வர சீச்சி தள்ளிப்போ அப்படியா சொல்ல போகிறார்? கம் டு மீ, என்னிடத்தில் வாருங்கள். ஐ ஹாவ் லிவிங் வாட்டர். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் ஜீவ அப்பம் நானே. ஆண்டவர் அப்படி வரிசையாக 7 ஸ்டேட்மெண்ட் சொன்னார். நானே டோர். கடைசியில் என்ன சார்? ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப். எல்லா விஷயமே ஆண்டவர்கிட்ட. இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம க்ளோஸாக வர போகிறோமா? இந்த ஆண்டவரை விட்டு நம்ம போக போகிறோமா? தட் இஸ் த கொஸ்டின். கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? ஆண்டவர், என்னுடைய கிரீடத்தை நான் எப்படி காத்துக்கொள்கிறது? ஹவு டு ஐ ஹோல்ட் ஆன் டு மை Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏன் ராஜு, என்னோட கிரீடத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பிடிச்சிக்குவேன், என் கையால் நான் பிடிச்சிக்குவேன். அப்படி கிடையாதே ஆண்டவரே. இது என்னுடைய கிரீடம், வந்து எனக்கு கொடுத்த கிரீடம், என்னுடைய கிரீடம் இல்லை, நான் செஞ்ச கிரீடம் இல்லை ஆண்டவர், நீங்கள் எனக்கு கொடுத்த கிரீடம். ஆண்டவர், என்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே எங்களுக்கு நீங்கள் ஒரு கிரீடத்தை கொடுத்துட்டீங்க. எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கே எங்களுக்கு ஒரு கிரீடம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க ஆண்டவர். ஓ ரபாலா ஷபாரா தரா கரமலா பல தரா கரபலா பல பல. Oh Lord, we praise you, we praise you, we praise you. ஆண்டவரே, இப்பயும் ஆண்டவரே, Lord, we come before you. ஆண்டவரே, உங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். Lord, you are our king. நீங்க எங்களுடைய ராஜா. Lord, you are our king. ஆண்டவரே, எங்கிட்ட இருந்து நீங்க, உங்களுடைய ஜனங்கள் எங்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டீங்க. I am giving you 2 minutes. எல்லாருக்கும் 2 நிமிஷம் இருக்கு. ப்ளீஸ், நீங்கள் என்ன வார்த்தை இன்னைக்கு கேட்டீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன வார்த்தை மூலமாக இன்னைக்கு பேசியிருக்காரோ, என்னென்ன வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்காரோ அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யூ ஆர் கோயிங் டு ப்ரே ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்களே ஜெபிக்க போறீங்க. ஓ ரபாலா திகரா பாலா ஷபாரா தரா கரா. we have to get into this attitude of prayer. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நான் நேராக தான் வரணும். நான் இன்னொருத்தர் மூலமாக வர முடியாது, நான் ஃபினி மூலமாக வர முடியாது, நான் பாஸ்டர் மூலமாக வர முடியாது, என் ஃபேமிலி மூலமாக வர முடியாது, என் ஒய்ஃப் மூலமாக வர முடியாது, என் பிள்ளைங்க மூலமாக வர முடியாது, என் ஹஸ்பண்ட் மூலமாக வர முடியாது, என் பெற்றோர் மூலமா நான் உங்ககிட்ட நேரா தான் வரணும். Lord, bring me close to you. And bring me near, bring me near. இன்னைக்கு தான் நான் ஃபாஸ்டர் பாடினாங்க. Lord, draw me nearer to your ஆண்டவரே, உங்க பக்கத்துல எனக்கு நீங்க கொடுத்த கிரீடத்தை நான் இழந்துடக்கூடாது. Oh Lord, we praise you, we praise you, we praise you. Come on, open your mouth. வாயை திறந்து ஜெபிங்க. நீங்க சத்தம் வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனா வாயை திறந்து ஜெபிங்க. Come on, open your mouth. Oh rabala shabara tara kara mala bala tara kara bala 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 bala. Oh rabala tara kara bala shibi tara kara mala kara bala bala kara. Oh Lord, we praise you, we praise you, praise you. ஆவியானவரே, உங்க ஆவி எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா, எங்க மேல ஊற்றுங்கப்பா. ஓ ரபால திகரா பஷபர தரா கரா மல தரா. Lord, we praise you, we praise you, we praise you, we praise you. Lord, we praise you. ஓ ரபால தரா கரா பல ஷபல தரா கரா. ஆண்டவரே, உங்க மத்தியில வந்திருக்கோம். ஆண்டவரே, உங்க சமூகத்துக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம். இந்த ஜெபத்தை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. Lord, we are asking you. ஆண்டவரே, நாங்க எக்காரணத்தை கொண்டு ஆண்டவரே நாங்க சவுல போல நாங்க மாறிடக்கூடாது. ஆண்டவரே, நாங்க எப்படி நீங்க எங்களை அழைச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எங்களுக்கு கூட ஒரு ஐடியா இருக்கு. என்னை எதுக்காக நீங்க அழைச்சிங்க, நீ எப்படி இருந்த என்னைய நீங்க அழைச்சிங்கன்ற எனக்கு ஐடியா இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, லார்ட், ஐ ஷுட் ஆல்வேஸ் பி கிரவுண்டட். எல்லாத்துக்கும் ஆண்டவரே, என்னுடைய நீட், என்னுடைய நெசசிட்டி, ஆண்டவரே, நான் கேட்க போற ஜெபம், நான் ஏறெடுக்க போற பிரேயர், நான் கூப்பிடக்கூடிய ஆண்டவர், என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண், ஆண்டவரே, லார்ட், எவ்ரிதிங் இஸ் யூ. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்பா. ஓ, எனக்கு எல்லாமே இயேசுவே, இயேசுவே, எனக்கு எல்லாமே இயேசுவே. இந்த தொல்லை இந்த உலகத்துல ஆண்டவரே, நீங்க தான் என்னோட துணை. ஆண்டவரே, நீங்க இல்லாம நான் கிடையாது.
நீங்க இல்லாம நான் கிடையாது. ஓ லபரா திக்கரமல ஷபல தர பல 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 திக்கரபா ஓ ரகரமல பல ஷபல தர பல தர பல 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 திக்கரபா. ஒரு எல்லாம் ஜெபிச்சிட்டீங்களா? ஆண்டவரே என்னைய மாற்றுங்க. ஆண்டவரே என்னைய வந்து உங்களது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா மாத்துங்க. மேபி we need a part 2 for this message. ஆனா அது வர்ற வரைக்கும் ஆண்டவரே என்னைய மாத்துங்க. ஆண்டவரே என்னைய மாத்துங்க. ஆண்டவரே என்னைய மாத்துங்க. Lord change me, Lord change me, Lord. ஆண்டவரே என்னால என்னைய மாத்த முடியாது, நீங்க என்னைய மாத்த முடியும். ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் என்னைய மாத்த முடியும். ஆண்டவரே என்னைய மாத்துங்கப்பா, என்னைய மாத்துங்கப்பா, என்னைய மாத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தை என்னைய மாத்த முடியுமே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்னைய மாத்த முடியும். உம்முடைய வார்த்தை மூலமா என்னைய மாத்துங்க, என்னைய மாத்துங்க, என்னைய மாத்துங்க, என்னைய மாத்துங்க. ஓ ரபல திக்கரபா ஷபல தர கரபல பல பல திக்கரபா ஓ ரமல தர கரபல பல திக்கரபா. Oh Lord, we praise you. Our heavenly Father, Lord, we come before you. ஆண்டவரே உங்க முன்னாடி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ நேரம் ஏறெடுத்த ப்ரேயர், நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டதுக்காக நன்றி. ஆனால் நாங்கள் இன்னைக்கு உங்கள் வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்த ப்ரேயர் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னீங்களே ஆண்டவரே. ஓரா பலதி கரபா ஷபலதி ஓரா தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னீங்களே ஆண்டவரே. Lord, we search for you. ஆண்டவரே நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கோம். ஆண்டவரே நாங்கள் நினைச்ச வார்த்தையா இருக்காது, நாங்கள் நினைச்ச கிரீடமா இருந்திருக்காது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. ஆனால் உங்களை வார்த்தையை நாங்கள் தேடி வந்தோம்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை தான், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. Oh Lord, touch us, heal us, bless us, change us ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. எங்களோட வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு blessed வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்க பொறாமப்பட கூட கூடிய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே அந்த blessing கொடுக்குறீங்க. You are the God of blessings. You are the God from all blessing. உங்ககிட்ட இருந்து தான் எல்லா blessingம் எங்கிட்ட வருது, எல்லா ஆசீர்வாதங்களும் உங்ககிட்ட இருந்து தான் வருது ஆண்டவரே. நாங்கள் அதை மறந்துடாம அந்த உங்களை மட்டுமே நாடி, உங்களை மட்டுமே நாங்கள் பிடிச்சிக்கிட்டு, Lord help us to grow and grow and grow and grow in you. Oh rabalade karaba. Thank you so much for speaking to us. ஆனால் வந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையோட தேவைகளும் நீ சந்திங்க ஆண்டவரே. சாலமன் ஜெபித்தது போல உங்களுடைய ஆலயத்தில் என்ன வந்து கேட்குறாங்களோ, என்ன சிச்சுவேஷனில் வந்து கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஃபாரினர் வந்தால் கூட அவனோட ஃபாரினரோட ப்ரேயர் ஆன்சர் பண்ணுங்க சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் உங்களுடைய ஜனங்கள், ஆனால் அவங்கள தாண்டி வேற ஜனம் வந்து அந்த ஆலயத்தில் ஜெபித்தா கூட ஆண்டவரே எனக்கு பதில் கொடுங்கன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இங்கே ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயம் இது உங்களுடைய ஆலயம் ஆண்டவர். திஸ் இஸ் யுவர் ஹவுஸ். உங்களுடைய ஆண்டவருக்கு வந்து ஜெபி ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு பிரேயருக்கும் ஆண்டவர் ஏறெடுக்கப்படுற பிரேயருக்கு நீங்க ஆன்சர் கொடுப்பீங்க நாங்க நம்புறோம். We thank you so much for everything. Continue to be with us, bless us, guide us. In Jesus' name, amen. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.